இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வேன். அன்பு தேவச்சனமே, உங்கள் வழி, நீங்கள் கடந்து போகிற பாதை, நீங்கள் கடந்து போகிறதான காரியங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு பின்பாக சத்துருக்கள் எழும்பலாம். சத்துரு யார் என்று சொன்னால், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம குடும்பத்திலே நமக்கு எதிராக எழும்புகிற ஜனங்களை கூட நமக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாய், நம் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை தருகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். கண்ணீரின் பாதையிலே கடந்து போகிறீர்களா? ஐயோ, சத்துரு எழும்பி விட்டார்களே, ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்ய முற்பட்டேன், ஆனாலும் எனக்கு எதிராக எழும்புகிறார்களே, கலங்குகிறீர்களா? எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நீங்கள் கடந்து போகிற பாதை மாத்திரம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு பாதையாய் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் வருகிற சகல போராட்டங்களிலும், சகல நிந்தைகளிலும், சகல அவமானங்களிலும் இருந்து உங்களை மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.